Shorten Tamil Senior Grade August 2025. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, கல்வி மானிய கோரிக்கையின் மீது என் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் நான் இந்த விவாதத்தை துவக்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரண ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி அறிவை பெற வேண்டுமென்று இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணினார்கள். அதற்கேற்ப பல திட்டங்களை தீட்டி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வரும் அரசிற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி வழங்குவது என்பது மிகவும் புனிதமான பணியாகும். சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வளரவும் மக்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் கல்வி வளர்ச்சி இன்றியமையாததாகும். இன்றைய சமுதாய மாற்றத்தில் படித்தவர்கள் தான் அதிகமான தவறுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் காண்கிறோம். இதற்கு காரணம் அவர்களுக்கு பண்பாடு என்பது இல்லாதது தான். இந்த நிலையை மாற்றிட சமுதாயம் நல்ல முறையில் மேம்பாடு அடைந்திட அறிவு கல்வியுடன் பண்பாட்டு கல்வியையும் வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறோம். இருப்பினும் அவர்கள் ஆங்கில பயிற்று மொழி வகுப்பிற்குத்தான் ஆர்வமாக செல்கிறார்கள். தமிழ் பயிற்று மொழியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பில் இன்னும் முன்னுரிமை அளிக்கப்படுமானால் பல மாணவர்கள் தமிழ் பயிற்று மொழியில் படிக்க ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை என்னுடைய ஆலோசனையாக தெரிவிக்க விரும்புகிறேன். நூலகங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் பெருமளவு பணம் ஊழியர்களின் ஊதியத்திற்கே சரியாகி விடுகிறது என்ற நிலை இன்றைக்கு இருந்து வருகிறது. நூல்கள் வாங்குவதற்கு அதில் 10% கூட மிஞ்சுவதில்லை. எனவே நூல்களை வாங்க அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் நல்ல நூல்களை தேர்வு செய்து அவற்றை நூலகங்களுக்கு வாங்க குழு ஒன்றை நியமித்து குழுவின் பரிந்துரைப்படி நூல்களை வாங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் பதிப்பாளர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கு நூல்கள் வாங்குவதை தவிர்த்து நூல்களுக்கு அவற்றின் தரத்தின் அடிப்படையில் அரசே விலை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் நூல்களை வாங்கலாம் என்ற எனது யோசனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அருங்காட்சியகங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாணவ மாணவியர்களும் பெரியவர்களும் வெளியிடங்களிலிருந்து வந்து அவற்றை பார்வையிடும் போது உரிய விளக்கங்களை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இப்போது அது போன்ற நிலை இல்லாமல் இருக்கிறது. உரிய விளக்கங்கள் அளிக்கிற நிலையை ஏற்படுத்தினால் தமிழ்நாட்டின் பெருமையையும் வரலாற்று உண்மைகளையும் சரித்திர சான்றுகளையும் சரியான முறையில் மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நமது புராதன சின்னங்களின் வாயிலாக நமது நாட்டை பற்றியும் நமது பகுதியை பற்றியும் உள்ள சரித்திரத்தை வளரும் இளந்தலைமுறையினர் அறிந்து கொள்ள முடியும். தஞ்சாவூர் அண்ணா சாலையில் உள்ள அம்பிகா
நிறுவனத்தார் சென்னையில் உள்ள திருவாளர்கள் அமரன் நிறுவனத்திற்கு எழுதிய 10/1/2025 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது கடிதம் கிடைக்கப் பெற்றோம். மிக்க நன்றி. தாங்கள் கேட்டுக்கொண்டபடி புதிய ரக அரிசி மூட்டைகளை தங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராய் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நேரடியாக சன்ன ரக நெல் கொள்முதல் செய்து அதிலிருந்து சிறந்த ரக அரிசி உற்பத்தி செய்கின்றோம். நாங்கள் இவற்றை 10 கிலோ, 25 கிலோ, 75 கிலோ மூட்டைகளாக கட்டி விற்பனைக்கு அனுப்பி வருகிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தாங்கள் எங்களது நீண்ட கால நாளைய மற்றும் தொடர் வாடிக்கையாளர் என்பதால் தங்களுக்கு 20% கழிவு வழங்க தயாராய் இருக்கிறோம். மேலும் தாங்கள் 50,000ற்கு மேல் ஆர்டர் செய்தால் இலவசமாக எங்கள் வாகனத்திலேயே அரிசி மூட்டைகளை அனுப்பி வைக்கிறோம். தங்களது தேவைகளை நாங்கள் உடனே வழங்க இயலும் என்ற உறுதிமொழியையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். தங்கள் ஆதரவான பதிலையும் முன்பண தொகையையும் எதிர்பார்க்கின்றோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.